நியூஸ் 7 தமிழின் மேடை பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ். ஒவ்வொரு வாரமும் அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் மற்றும் அறிஞர்களின் மேடை பேச்சுக்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். அவ்விதமாக இந்த வாரமும் நிறைய அறிஞர்களின் பேச்சுக்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக முதலில் கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் வரலாற்றை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சிதம்பரம் பேசியிருக்கிறார். அந்த உரையை நாம் தற்பொழுது பார்க்கலாம். அடுத்த வருஷத்தோட 50 வருஷம் ஆயிடும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்து கோல்டன் ஜூப்ளி கொண்டாடிடலாம். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் நம்ம மேடையில் பேசும்போது சரித்திர சாதனைகளை வச்சுக்கிட்டு இப்படி இருந்தது காலத்தில், காங்கிரஸ் காலத்தில் இப்படி இருந்தது, அந்த தலைவர் காலத்தில் இப்படி இருந்தது, இதையே சொல்லிட்டு ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க. தேர்தல் வந்தா மக்கள் வந்து எதிர்காலத்துக்கு தான் வாக்களிக்கிறாங்களே தவிர சரித்திரத்துக்கு வாக்களிக்கிறதே கிடையாது. சரித்திர சாதனைகளை சொல்லிக்கிட்டு மட்டும் நீங்க மக்களை போய் சந்திக்கவே முடியாது. இது இங்க மட்டும், இந்தியாவில் மட்டும் அது உண்மை இல்லை, உலகமெங்கும் அது உண்மைதான். அமெரிக்காவில் இங்க தேர்தல் எடுத்துங்க. இப்ப டொனால்டு ட்ரம்ப் ஒருத்தர் தேர்தலில் ஜெயிச்சிருக்காருன்னா அவர் அந்த கட்சிக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, அரசியலே இருந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி உருவாவார்னு எனக்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஆனா அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தொழிலதிபர், அதுவும் சில விஷயங்களில் ரொம்ப கொச்சையாக நடந்து கொண்டவர், அவருக்கு வாக்களிக்கிறார்கள் என்ன அர்த்தம்? ஒரு ட்ரெடிஷனல் அரசியல்வாதி மீது மக்களுக்கு விருப்பம். ஒரு சராசரி அரசியல்வாதி, குறிப்பாக வாழையடி வாழையாக குடும்ப ரீதியாக வந்திருக்கும் அரசியல்வாதி பெரிய வெறுப்பு உலகத்தில் இருக்கு. கிளின்டனுக்கு வந்த விருப்பம் தான். நானே என்னையே பல பேர் வந்து திட்டுறது எதுக்குன்னா, என்ன தெரியாது, என்ன பார்த்துருக்க மாட்டாங்க, என்ன பேசியிருக்க மாட்டாங்க, ஆனா என்ன திட்டுவாங்க. ஏன்னா எங்க அப்பா அரசியல் இருக்கிறதுனால என்ன திட்டுவாங்க. வாழையடி வாழையா வந்தவங்க கண்டிப்பா திட்டுவாங்க. ஏன் நம்ம காங்கிரஸ் கட்சியில பல பேர் என்ன திட்டுறதுக்கு ஒரே காரணம் இன்னாருடைய பையனா, அதனாலதான் திட்டுவாங்க. வாரிசு அரசியலை நடுத்தர மக்கள் விரும்புவது கிடையாது. நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க. வாரிசு அரசியலை நடுத்தர மக்கள் விரும்புவதே கிடையாது. அதையே ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. அந்த குற்றச்சாட்டை தாண்டி சிலர் அரசியலில் ஜெயிக்கிறாங்க, ஆனா பலரால் அரசியலில் ஜெயிக்க முடியாம போகுது. ஆனா இன்னும் தெளிவா தெரிஞ்சுங்க, சரித்திர சாதனைகளை மட்டும் வைத்துக் கொண்டு என்னைக்குமே நம்ம வந்து மக்களை சந்திக்க முடியாது. ஆனா காங்கிரஸ் கட்சியில பெரிய குறையா அதுதான். எந்த மேடையை எடுத்துக்கிட்டோம்னாலும் முதல்ல சுதந்திர போராட்டத்துக்கு போடும். அந்த சுதந்திர போராட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். ஒண்ணு தெரிஞ்சுங்க, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது கூட யாருக்குமே தெரியாது. நம்ம சொல்றோம் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு நமக்கு ஒரு வடிவம் இருக்கு, நம்ம ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறோம். ராஜீவ்காந்தி அவருடைய கொலையை கண்ணோட்டத்து மூலமா நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு 18-17 வயசு இருக்க பையன் வந்து அதை வச்சு பாக்குறது இல்ல. 2009 நடந்த சம்பவத்தை வச்சுதான் அவன் பாக்குறான். எப்பவுமே சரித்திர சாதனைகளை சொல்லக்கூடாது. சரித்திரத்தை மறந்துருங்கன்னு சொல்லல, எந்த தலைவரையும் அவமானப்படுத்தல. நாளை காலை யாரும் என்ன திட்டாதீங்க. அதுக்காக இந்த மாதிரிதான் ஒரு தடவை பேசி போய் நான் யாரையோ சொல்லிட்டேன் அப்படின்னு யாரையுமே திட்டல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துதான் நம்ம அரசியல் செய்யணுமே தவிர சரித்திரத்தை வச்சு அரசியல் செய்ய முடியாது. லெட் அஸ் மேக் அமெரிக்கா கிரேட்னு தான் சொல்லி ட்ரம்ப் ஜெயிக்கிறார் வழியே. நீங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி ஜார்ஜ் வாஷிங்டன் ஆட்சியை நான் திருப்பி கொண்டு வரேன்னு சொல்லி ட்ரம்ப் ஜெயிக்கல. அமெரிக்கா கிரேட். எதிர்காலத்தை நோக்கி என்னை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் விட்டுருங்க, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் எதையுமே நம்ம சொல்றது கிடையாது. எதிர்காலத்தை நோக்கி நம்ம சொல்றதே கிடையாது. நம்ம எதிர்காலத்தை நோக்கி சொல்லாம கடந்த கால சாதனையை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அதனால அது மாறணும். சமுதாயம் மாறிவிட்டது. சமுதாயத்துக்கு ஏத்தாப்புல நம்மளும் மாறிக்கணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து அந்த பழைய சாதனைக்காக எந்த மரியாதையும் கொடுப்பது கிடையாது. அதை அவமதிக்கிறாங்க நினைச்சுக்காதீங்க. அதை நம்பி அவங்க யாரும் வரதில்லை. எதிர்காலத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்? இந்த 2 கட்சிகள் இருக்கு, இந்த 2 கட்சிகளுக்கு மாறாக நம்ம எதையா சொல்ல முடியுமா? நமக்கு மெசேஜே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ரீமேக்காக ஏடிஎம்கேக்கு நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெசேஜ் கொடுக்குறோம்னா கொடுக்கறதே கிடையாது. அது ஒரு கூட்டணி சந்தர்ப்பத்தினால நம்ம போய் அடங்கிடும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 2-3 கருத்து தான் இருக்கு. என்னை பொறுத்திருக்கு, ஒண்ணு, தேர்தல் வரைக்கும் தாங்க கூட்டணி, கவுண்டிங் கூட கூட்டணி கிடையாது. எலெக்ஷன் பிரச்சாரம் வரைக்கும் தான் கூட்டணி. அந்த 5 மணிக்கு பிரச்சாரம் முடியுதுல, அதோட கூட்டணி ஓவர். கவுண்டிங் கூட கூட்டணி வேண்டாம், நம்ம ஏஜென்ட் போட்டுக்கலாம், எலக்ட்ரானிக் கவுண்டிங் ஓட்டெல்லாம் வந்துடும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். என்னைக்குமே நம்மளோட கூட்டணியை முன்னாடியே அறிவிக்க தேவையில்லை. நம்ம ஈக்விடிசென்டா இருக்கணும் 2 பேருக்கு. நமக்கு எது சௌரியமா எலெக்ஷன் வர அன்னைக்கு கூட்டணி வைக்கணுமே தவிர எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த அணியோட தான் இருக்க போறோம், இவங்க கூட தான் இருக்க போறோம் சொல்ல தேவையே கிடையாது. 2 கட்சியும் நம்மளை நல்லா நடத்திருக்காங்க, 2 கட்சி நம்மளை வஞ்சகமா நடத்திருக்காங்க. அதனால ஒரு கட்சி நம்மளை என்னைக்கும் பெட்டரா இருக்காங்க தயவுசெய்து சொல்ல வேண்டாம். 2 கட்சியோடையும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது. 2 கட்சியோட நீங்க எல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்க, 2 கட்சி கிட்ட நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. அதனால 2 கட்சியில எந்த கட்சி பெட்டர் அந்த கட்சி நான் சொல்ல. அதனால எலெக்ஷன் வர அன்னைக்கு தான் கூட்டணி, எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் போதான் கூட்டணி, அந்த கடைசி நாள் பிரச்சாரத்தோட கூட்டணி ஓவர். இந்த மைண்ட் செட்ல நம்ம ஒர்க் பண்ணணும் ஒழிய 2019 இன்னைக்கே நம்ம அறிவிக்கணும்னு அவசியமே கிடையாது. தேர்தல் அறிவிச்ச அப்புறம் கட்சி தொடங்கி கூட தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு டிஎம்சியே காரணம், இதுக்கு இந்த இடமே காரணம். இங்கேயே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இதெல்லாம் நிறைய இருக்கு, முன்னாடி நம்ம பண்ணணும் அவசியம். இரண்டாவது,
நம்மளை ஏமாத்திக்க கூடாது. சும்மா அந்த உறுப்பினர் சேர்க்கிறோம், 70 லட்சம் பேர் இருக்காங்க உறுப்பினர், 13 லட்சம் யூத் காங்கிரஸ் இருக்காங்க. இதெல்லாம் தயவுசெய்து இந்த பொய்யை நிறுத்துங்க. முதல்ல யாரும் கட்சியில சேர்றது லைன் எல்லாம் நிக்கல. முதல்ல நிறுத்துங்க இந்த பொய், தயவுசெய்து செய்யாது. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு உண்மையா தெரிஞ்சா முதல் முறையாக டிஎம்சி ஆரம்பிக்கும் போது லைன்ல வந்து பொதுமக்கள் கட்சியில சேர்ந்தான். இனிமேல எவனையும் கட்சியில சேர்க்க முடியாது. நம்ம போய் வலுக்கட்டாயமா யாராவது எழுத்துட்டு வந்து நம்மளே காசு கொடுத்தாதான் கட்சியில சேருவாங்க. எவனும் கட்சியில தான் சேர முடியும். தயவுசெய்து திருப்பி வந்து காங்கிரஸ் கட்சியில 70 லட்சம் உறுப்பினர் இருக்காங்க, 70 லட்சம் உறுப்பினர் இருக்காங்க, எலெக்ஷன் 70 லட்சம் ஓட்டு விடாது காங்கிரஸ். தயவுசெய்து இந்த பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 1000 பேர் உண்மையான ஆளை சேர்த்தா போதுங்க. போட்டோவோட, இமெயில் ஐடியோட, ஒரு அட்ரஸோட 1000 பேர், 39,000 பேர் தான் காங்கிரஸ் கட்சியில் என்ன பொறுத்த வரைக்கும் உறுப்பினர் ஆக முடியும். 39,000 ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்தாலும் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இந்த கிளப் மெம்பர்ஷிப் மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு தொகுதிக்கு 1000 பேரை சேர்ப்போம். உண்மையான 1000 பேர் டேட்டா பேஸோட நீங்க ஒரு தொகுதியை எடுத்தோம்னா பாராளுமன்றத்துக்கு, ஒரு சட்டமன்றத்துக்கு 150 பேர் அவ்வளவுதான் வந்தாங்க போராட்டத்துக்கு. வேற எனக்கு தெரியும் போராட்டத்துக்குலாம் யாரும் வரமாட்டாங்க, நம்ம கூப்பிடாமலாம் யாரும் வரமாட்டாங்க. ரெண்டு அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இது நடுத்தர வர்க்கங்க, இது மிடில் கிளாஸ் சொசைட்டி. தமிழ்நாடுன்றது ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட். இந்த மிடில் கிளாஸ் ஸ்டேட்ல எல்லாம் போராடுறதுக்குலாம் யாரும் பப்ளிக்லாம் வரவே மாட்டாங்க. டெய்லி கஷ்டப்படுறான் எல்லாரும் ஏடிஎம்க்கு வெளியே. ஆனா அவன் வந்து யாரும் சேர்த்துக்கிட்டான போராட்டத்தில் சேர மாட்டான், சேரவே மாட்டோம். அதனால இந்த போராட்டத்துக்கெல்லாம் நம்ம கட்சிக்காரங்க தான் நம்பிதான் நம்ம பண்றோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற தொகுதியில 1000 பேரை மட்டும் உறுப்பினராக சேர்ப்போம். 1000க்கு மேல சேர்க்கவே வேண்டாம். ஆனா உண்மையான 1000 பேரு கொள்கை பிடிப்போட இல்ல குடும்ப தொடர்போட காங்கிரஸ் கட்சியோட என்னைக்கு இருப்பாங்க. இந்த கட்சியை இதை விட்டுட்டு போயிட மாட்டாங்க. ஒரு எலெக்ஷன் என்ன தோத்துட்டா மாறிட்டு போயிட மாட்டாங்க. அந்த மாதிரி 1000 பேர் ஒரு தொகுதியில் இருந்தா போதும். அதை தவிர உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம். அவர்களை ஒரு பேஸாக வைத்துக் கொண்டு என்னை பொறுத்தவரை வருங்காலத்தில் கட்சியை வளர்க்கலாமே தவிர எதுக்கு எடுத்தாலும் 70 லட்சம் பேரை சேர்த்தோம். யூத் காங்கிரஸ்ல 13 லட்சம் பேரை சேர்த்தோம். எங்க போயிட்டாங்க இந்த 13 லட்சம் பேர்? நானும் தேடி தேடி பாக்குறேன். அந்த எலெக்ஷன்ல நானும் நிறைய பண்ணிருக்கேன். அவருக்கும் தெரியும் அவங்க எலெக்ஷன் எங்க இருக்காங்க அந்த பசங்க. யாருமே இல்லை, நம்மளே ஏமாத்திக்கிறோம். தயவு செய்து நிறுத்தணும். இந்த போகஸ் மெம்பர்ஷிப் வேண்டாம். 1000 பேர் தான் ஒரு பாராளுமன்றத்துக்கு காங்கிரஸ் கட்சியில உறுப்பினர்கள். சீரியல் நம்பர் போட்டு போட்டோ வச்சு டெலிபோன் நம்பரை வச்சு ஒரு 1000 பேர் வச்சுக்குவோம். இது 39,000 பேர் உண்மையாக இருந்தாலே என்னை பொறுத்த வரைக்கும். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கார்த்தி சிதம்பரம் அவர்களின் உரையை கேட்டோம். அடுத்ததாக கட்சியிலிருந்து வெளிவரும் பத்திரிகையை தொண்டர்கள் படிக்கவில்லை என்றால் கட்சி அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த துரைமுருகன் சொல்லியிருக்கிறார். அவருடைய உரையையும் நாம் பார்க்கலாம். ஓடுவான், கொடுக்க போகிறவன் ஓடுவான், இடையில எங்கேயாவது பிடுங்கி கொண்டு வந்து விடுவான் என்று. எங்கள் இயக்கம் இடையிலே பிடுங்குகிற இயக்கம் அல்ல. ஊரெல்லாம் அறிவித்து உலகத்துக்கு தெரிவித்து இதோ 5வது தலைமுறையிலே முடிச்சுவிட போகிறார் எங்கள் இளைஞர் அணி அமைப்பாளர் தளபதி ஸ்டாலின் என்று அரியணை ஏற்றுகின்ற ஒளிவு மறையில்லாத கட்சி இது. இந்த இயக்கத்தை இனி வழிநடத்த போகிறவர்கள், நடத்தியவர்கள் வரலாற்றை எல்லாம் நண்பர்கள் சொன்னார்கள். எனக்கு இருக்கிற ஒன்று, வந்திருக்கிற தம்பிமார்களில் ஒரு 10 பேருக்காவது இந்த உணர்வு, 100 பேருக்காவது ஏற்படுமானால் இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை, பெருமையை நான் புரிந்து கொள்வேன். காரணம், ஜஸ்டிஸ் கட்சி உருவாயிற்று. 16 உருவானது, 20 ஆட்சி பிடித்து விட்டது. அற்புதமான சாதனைகளை செய்தது. நமக்கு வகுப்புவாரி உரிமை கொடுத்தது. இங்கிலாந்திலே, அமெரிக்க நாட்டில் 100 ஆண்டு காலம் போராடினார்கள் பெண்கள் ஓட்டுரிமைக்கு. ஆனால் அவர்கள் ஓட்டுரிமை பெறுவதற்கு முன்னால், இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற பெண்கள் ஓட்டுரிமை பெறுவதற்கு முன்னால், இங்க இருக்கிற தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தவன் நீதி கட்சிக்காரன். கோயில்கள் கூடாது என்பதல்ல, ஆனால் அறநிலைத்துறையிலே ஒரு இந்து அண்டர்மெண்ட் போர்டு இருக்கிறதே, அதை உருவாக்கியவர்கள் நாங்கள். அப்பொழுதே கத்தினார் சத்தியமூர்த்தி, ஆண்டவனுடைய பெயரை கை வைக்கிறார்களே இவர்கள் அழிந்து விடுவார்களா என்று. இல்லை. ஆனால் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட வளர்ச்சி வந்தது கூட ஒரு காலத்தில் டிக்ளைன், அது அருகக்கூட நிலை வந்தது. ஏன் தெரியுமா? இடையிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவர்கள் நிலைமையை மறந்து விட்டார்கள். அண்ணா ஒரு முறை எங்களிடத்தில் சொன்னார், அது பத்திரிகை பேசியும் இருக்கிறார். ஜஸ்டிஸ் கட்சியிலே இருக்கிற பொழுது ஆந்திராவிலே ஒரு ஜஸ்டிஸ் கட்சி ஒரு மாநாடு, அந்த மாநாட்டிலே அண்ணா பேசினார். ஒரு பெரிய செய்தி அப்பொழுது திலகர் பெயரால்
நிதி வசூலித்து காங்கிரஸ் மோசடி செய்து விட்டது என்று நாடு பூராவும் பேசினார்கள். ஜஸ்டிஸ் கட்சியினுடைய பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை ஜஸ்டிஸ், அந்த பேப்பரில் பக்கம் பக்கமாக ஒவ்வொரு நாடும் எழுதி கொண்டிருந்தார்கள். அந்த கருத்தை எல்லாம் திரட்டி தான் அண்ணா அவர்கள் பேசினார்கள். ஆங்கிலத்திலே பேசினார். பேசிவிட்டு இடைவேளை மத்தியானம் சாப்பிட போகிற பொழுது ஜஸ்டிஸ் கட்சியிலே தலைவர்களில் ஒருவர் கேட்டார், அண்ணாதுரை, நீ பேசி ஆங்கிலம் பிரமாதம், ஆனால் இவ்வளவு பெரிய பொய் சொல்லக்கூடாது என்றார். நான் என்ன பொய் சொன்னேன் என்று அண்ணா கேட்டாராம். திலகர் பெயரால் நிதி வசூலித்து காங்கிரஸில் ஏமாற்றி விட்டார்கள் என்று பேசினாயே, அது எவ்வளவு பெரிய சமாச்சாரம் என்றார். அண்ணா சொன்னார், இது நானாக பேசவில்லை, ஜஸ்டிஸ் கட்சி நம்முடைய பத்திரிகையில் தொடர்ந்து செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த ஜஸ்டிஸ் கட்சி தலைவர் சொன்னாராம், நான் அதெல்லாம் படிப்பதில்லை. ஜஸ்டிஸ் கட்சி பத்திரிகை என்றைக்கு ஒருவன் படிக்கவில்லை என்று சொன்னானோ அன்றைக்கு அந்த கட்சி கொஞ்சம் இறங்க ஆரம்பித்து விட்டது. நான் என்றைக்கு சொல்லுகிறேன், இளைஞர்களே, முரசொலியை நீங்கள் என்றைக்கு படிக்கவில்லையோ அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் இறங்கும் என்பதை நான் எச்சரிக்கையாக இந்த கூட்டத்திலே சொல்ல விரும்புகிறேன். காரணம், இது சாதாரணமான இயக்கம் அல்ல. இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. 100 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை, அதுவும் ஒரு இனத்துக்காக உருவான ஒரு இயக்கத்தை, பார்ப்பவர்களுடைய எதிர்ப்போடு, பத்திரிகைகளுடைய புறக்கணிப்போடு, மிட்டாக்களுடைய மிரட்டலோடு, மதவாதிகளுடைய பகையோடு, மடாதிபதிகளுடைய சாபத்தோடு, இவையெல்லாம் போதாது என்று காங்கிரஸ்காரர்களுடைய சண்டையோடு, அன்னி பெர்சன்ட் என்ற பொம்பளையினுடைய பஜாரி தரத்தோடு போட்டி போட்டு இந்த இயக்கம் வளர்ந்து நின்றிருக்கிறது என்ற வரையில் என்றால் இது சாதாரணமானதல்ல. ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட திமுகவை சேர்ந்த மா சுப்பிரமணியன் அவர்கள் திருமணத்துக்கு மொய்யே வசூலாகாமல் இருக்கும் போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இப்போது பல பண பரிமாற்ற வர்த்தனைகள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் மொய் வசூலாகாது அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. அதோடு மட்டுமல்லாமல் ஸ்வைப்பிங் மிஷின் வைங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரியான அவருடைய சுவாரஸ்யமான கருத்தை நாம் தற்பொழுது பார்க்கலாம். பண்ணி வைக்கிறாரு. கலக்காடு எழுப்பனுக்கு ஒரு சின்ன வருத்தமும் கூட, இந்த கல்யாணம் ஒரு 8ஆம் தேதிக்கு முன்னாடி நடந்திருந்தா நிறைய கலெக்ஷன் வந்திருக்கும். நிறைய பேருக்கு அதில் மொழி எழுதுறதுக்கு காசே இல்லை. எல்லாரும் பழைய நோட்டை வச்சிருப்பீங்க, இது எழுதுனா செல்லாது. பழைய நோட்டு 1000 500 செல்லாது. அப்போ நான் நேற்றுக்கு வந்து கலக்காடு எழுப்புங்களை சொன்னேன், வணக்கத்துக்குரிய தளபதி நமக்காக தான் போராடி நிற்கிறாரு, பேசாம ஒரு ஸ்வைப்பிங் மிஷின் இங்கே வாங்கி வச்சு பாபு பேரில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிடு, வர்றவங்கெல்லாம் கார்டை தேய்ச்சிட்டு போட்டேன்னு. அப்போ கலக்காடி சொன்னார், சார் எங்கள் ஊரில் யாருக்கு சார் ஸ்வைப்பிங் மிஷின் தெரியும், கார்டு தெரியும், நானே இது வரைக்கும் கார்டு பயன்படுத்துறதில்லை, எனக்கே அந்த கார்டுலாம் என்னன்னு தெரியாதுன்னாரு. இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு எல்லா வகையிலையும் அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் சதானந்த கவுடா அவங்க அண்ணன் சேர்த்துட்டார், ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர். அவர் அந்த சாவு வாங்குறதுக்கு கூட அவர் கையில் அந்த 1000 ரூபாய் கொடுத்தா அந்த ஆஸ்பத்திரிக்காரன் வாங்க மாட்டேன்ட்டான். இது மாதிரி எல்லா தரப்பு ஜனங்களும் நேற்றுக்கு மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி கிண்டலாக பேசியிருக்கிறார், இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய்லாம் ஒழிச்சது சரிதான் அப்படின்ற மாதிரி வேதனையில் நிற்கிற ஜனங்க கையில் போய் பேசியிருக்கிறாரு, தர்மடி வாங்கியிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய மிகப்பெரிய அவலம் இன்னைக்கு. மா சுப்பிரமணியம் அவர்களின் உரையை கேட்டும் அடுத்ததாக தமிழ் திரையுலகையே கலக்கி வரும் நடிகை அன்சிகா மோத்வானி அவர்கள் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தமிழில் பேசியிருக்காங்களா, அந்த உரையை நாம் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ரோமியோ ஜூலியட் பண்ண அந்த டீம் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மை கோஸ்டார் ரவி, ராதா மை ஃபேவரட் கோஸ்டார் ரவி, டிரெக்டர் லக்ஷ்மன், கேமராமேன் சௌந்தர், எங்கள் டீமில் நியூ எடிஷன் அரவிந்த் சுவாமி சார். இட் வாஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. எங்கே எல்லாரும் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்ட ப்ரொடியூசர் சார் கணேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கேயும் காதல் பார்த்த சேம் எனர்ஜி, சேம் enthusiasm Prabhu Deva sir. He was the first one to introduce me to Tamil cinema, so I'll always be grateful to him.
Iman kuda enoda wishes. ஹன்சிகா அவங்க பேசுனதை பார்த்தோம். அடுத்ததா பிரபுதேவாவும் சுவாரஸ்யமான பல விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காரு. அதாவது போகன் திரைப்பட அந்த விழாவில் பல சுவாரஸ்யமான தகவல் பகிர்ந்துட்டு இருக்காராம். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தேவி படம் பண்ணும்போது கூட ஆக்டராக தான் உங்களை சந்தித்தேன். எனக்கு வந்து அப்போ கூட எனக்கு ப்ரொடியூசர்லாம் எனக்கு தெரியல. இது எனக்கு புதுசாக இருக்குது ப்ரொடியூசராக பேசுகிறது. எனக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் தெரில. நான் படம் பார்த்தேன், 80% தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் உடனே ரவிக்கு தான் ஃபோன் பண்ணேன். ரவி ரொம்ப நல்லா இருக்கு ரவி, எனக்கு பிடிச்சது, உங்களுக்கு பார்த்து சொல்லேன். அப்புறம் ஃபஸ்ட்டு நான் லக்ஷ்மன் பற்றி பேசுகிறேன். எனக்கு லக்ஷ்மன் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் இவ்வளோ புத்திசாலி எனக்கு தெரியாது. இல்லை, ரோமியோ ஜூலியட் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, நல்லா பண்ணியிருக்கார் லக்ஷ்மன், ரொம்ப நல்லா பண்ணி. லக்ஷ்மன் வந்து ரொம்ப சாது. ஐ மீன், நாங்கள் என்ன சொன்னோமோ அந்த பட்ஜெட்டில் அவர் எடுக்கலை, கொஞ்சம் அதிகம் தான் பண்ணார். பட் அதை மீறியும் கணேசர் சந்தோஷமாக இருக்காருன்னா படம் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள், அப்படி எடுத்திருக்காரு. லக்ஷ்மண் யூ டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப மரியாதைக்குரிய படம், ரொம்ப புத்திசாலியான படம். இது ரொம்ப கஷ்டமான படம் கூட, ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வெல்டன் லக்ஷ்மண். அண்ட் அது எங்கள் பேனரில் இப்படி ஒரு படம் வந்ததுக்கு வி ஆர் ப்ரவுட் அண்ட் வி ஆர் லக்கி டு கெட் தட். அப்புறமா ஹன்சிகா, என் கேம் காதலில் கூட நான் இவ்வளோ தமிழ் கேட்கல, இந்த மேடையில் தான் அவ்வளோ தமிழ் கேட்டேன். அண்டு நான் ஃபஸ்ட் டைம் ஹன்சிகா பார்க்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அந்த 80% படம் லக்ஷ்மண் கிட்ட படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் ஹன்சிகாவோட. லக்ஷ்மண் என்ன இந்த பொண்ணு இப்படி நடிச்சிருக்கு, கலக்கிடுச்சே, சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். இவர் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப் ஹன்சிகா, வெரி வெல் டன். அண்ட் அரவிந்த் சாமி சார், நான் மின்சார கனவு பண்ணும்போது கூட எனக்கும் அரவிந்த் சாமி சாருக்கும் அவ்வளவு கனெக்ஷனில், நான் பாட்டு நடிப்பேன், அவர் பாட்டு நடிப்பார், அப்புறம் பேசுவோம், ஹாய் ஹாய் அப்படியே போயிடுவோம். பட் இந்த படம் பண்ணும்போது தான் ஃபஸ்ட் மீட்டிங், செகண்ட் மீட்டிங், தேர்ட் மீட்டிங் பண்ணும்போது தான் நான் அவ்வளோ பேசினேன். இதில் தான் ஒரு சின்ன குட்டி ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு இன்னும் அதோட பெட்டராக இருந்துச்சு. நான் அவர் வீட்டுக்கு போனேன், அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், நல்லா பேசணும். அந்த மாதிரி ஒரு இந்த போகன் படம் அப்படி ஒரு அமைச்சு கொடுத்துச்சு. அந்த இந்த படத்தில் அரவிந்த் சாமி பண்ணும்போது வா அரவிந்த் சாமி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தோணும். அப்புறம் ஹன்சிகா சீன் பண்ணோம், ஹன்சிகா இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரவி பண்ணும்போது ரவி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்படி 3 பேருக்கும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் தம்பி ரவி. ஆக்சுவலாக இந்த படம் ஃபஸ்ட்டு நாங்கள் தேவி படம் அப்போல்லாம் அனௌன்ஸ் கூட பண்ணல, நாங்கள் எடுக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியல. பட் போகனை தான் ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்ச உடனே நம்ம ரவி சார் தான், ஐ மீன் ரவி தான் எனக்கு மைண்டில் வந்தார். நான் உடனே சொன்னேன் கணேஷருக்கு, இந்த படம் மெயின் படம், ஐ மீன் இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சது காரணம் கணேஷ் சார் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும். அண்ட் ரவி எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அது ஐ மீன் எப்படி தெரில, இது எப்படி இல்லை, ஒரு குட்டி கமல் சார் மாதிரி. வெரி வெரி பிரெய்னி ஃபெலோ, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாம் தெரியும் ரவிக்கு. ஈச் அண்ட் ஒரு சீன்லேருந்து. இல்லை சார், நமக்கு கூட எனக்கு கூட அவ்வளோ நாலேஜ் இருக்காது. ஏன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு கதை கேட்டோம், அவ்வளோதான். ரவி இருக்காரா, ஓகே ரவி பார்த்துப்பாரு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஏன்னா நோண்டி 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 நல்ல படத்தை ரவி அண்ட் அரவிந்த் சாமி அண்ட் ஹன்சிகா டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அந்த டீம் லக்ஷ்மண், யுவர் டீம் ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப், சூப்பர். எங்கள் சார்பாக பிரபுதேவா ஸ்டுடியோஸ் சார்பாக உங்களுக்கு நாங்கள் பிரபுதேவா அவங்களோட ஸ்பீச்சை கேட்டோம். அடுத்ததா ஜெயம் ரவியும் பல தகவல்களை தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஷேர் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்பீச்சையும் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ் கொடுத்த டைரக்டர். அது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, தனி ஒருவன் தான் சொல்லுவாங்க. அது இருக்குது கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சக்ஸஸ் கொடுத்த டைரக்டர் வந்து ஒரு ரெக்கக்னைசபிள் சக்ஸஸ் கொடுத்தாரு ஒரு சின்ன டவுன் பீரியடுக்கு அப்புறம். ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம். அண்டு அவர் வந்து என்னை விட்டு போகல. அதுக்கப்புறம் சார் உங்கள் கூடயே படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இன்னும் பெரிய ஹீரோஸ் கூட பண்ணுங்கள், நல்ல ஹீரோஸ் கூட பண்ணுங்கள். நல்லன்னு சொல்லாமல், நான் நல்ல ஹீரோ தான், ஓகே பெரிய ஹீரோஸ் கூட பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னேன். இல்லை சார் நம்மளே பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி வந்தார். ஸோ அதுக்கப்புறம் அந்த டீம் அப்படியே உருவாச்சு. இந்த படம் நான் ஏன் முக்கியமான படம்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சுருக்கேன். அதுக்கான பலனும் கிடைக்க போகுதுன்னு ஸ்பாட்லேயே தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா சில விஷயம் இந்த படத்தில் அந்த விஷயத்த சொன்னால் கதை தெரிஞ்சிடும், அதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த விஷயம் வந்து ஸ்பாட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த படம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனது. அண்ட்
இது வந்து எனக்கு நிச்சயமாக கரியரில் முக்கியமான படமாக இருக்கும், அதெல்லாம் உண்மை. ஆனால் லக்ஷ்மணுக்கு வந்து இது ஆக்சுவலாக ஒரு 4வது 5வது படமாக பண்ண வேண்டியது, அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள் மேக்கிங் இந்த படத்தில் தேவைப்படுது. பட் அவர் 2வது படமாகவே பண்ணார், எங்களுக்காக பண்ணார். ஸோ நிறைய ப்ரெஷர், ஒரு 2-3 வயசு அதிகமாகிடுச்சு அவருக்கு இந்த ப்ரெஷரில். பட் நல்லது தான், எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான். அடுத்தடுத்து இன்னும் பெரிய படங்களாக பண்ணுவீங்க, நல்ல படங்களாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்டு ஹன்சிகா அவங்களோட 3வது படம் எனக்கு. எல்லாமே வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கேயும் காதல், அவங்க அப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் கூட திருப்பி நான் அவங்க கூட பண்ணும்போது ரோமியோ ஜூலியட், அதில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆனாங்க, டிகிரி முடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ போகனில் வந்து பிஹெச்டிலாம் முடிச்சிட்டாங்க, அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ டாக்டரேட் எப்போ அடுத்தது ஓகே வாங்கிடுவீங்க. ஸோ அண்ட் இன்னும் கூட பேசுவேன் நான், ஓகே தானே? ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம், அதை வந்து நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. அரவிந்த் சுவாமி சார், அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். தனி ஒருவனில் ஒரு அருமையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவர்கிட்ட ஏற்பட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் விட பிரபு சார் மாதிரி தான், ஒரு பிரதர் மாதிரி தான் எனக்கு அவர். எனக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே வந்து நிற்கக்கூடிய ஒருத்தர் தான் அவர். ஸோ அவர் வந்து நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு டீம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ தனி ஒருவன் வந்து அவருக்கு தெரியும் என்னவா வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். இப்போ தானே ரவி பண்ணுறோம், உடனே பண்ணால் கரெக்டாக இருக்குமா, யோசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் ஒரு கேட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். போனேன், லக்ஷ்மணை கூட்டிகிட்டு போனேன், கேட்க வச்சேன். லக்ஷ்மண் சொன்னார். அப்புறம் நான் வந்துட்டேன். அப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அரவிந்த் சுவாமி சார்கிட்டேருந்து. ரவி, இப்போ நீ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு புரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கையாக இந்த படத்தில் வந்து உள்ளே வந்தார். ஸோ இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு லவ்னால் ஏற்பட்ட ஒரு டீம். இந்த டீம் இது வந்து நான் என்றைக்குமே ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய டீம். படம் ரொம்ப நல்லா வரும், அது வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. பட் இந்த படத்தினால இந்த ஒரு அழகான ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. இது எப்பவும் இதே மாதிரி இன்னும் பல மடங்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வாரம் மேடை பேச்சு நிகழ்ச்சியில் அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்களின் சுவாரஸ்யமான பேச்சுக்களை கேட்டோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ் கேடியா.